வணக்கம் நண்பா. டைட்டில் இருக்கப்பறம் தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அவுடேட்டடான பைக்குகளை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் 2 பைக் தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பைக்குகள் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுடேட்டட் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயமா எதுக்காக இந்த பைக்குகளை நான் கன்சிடர் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பைக்குமே 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயருக்கு வேறு ஏதாவது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க பைக்குகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டிசைன் வைசஸில் இது வரைக்கும் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கிற 6 பைக்குகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுசுகியோட கிக்ஸர் தான். எனக்கு தெரிஞ்ச சுசுகியோட கிக்ஸர் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் ஆகுதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை என்னோட ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதே டிசைன் பேட்டர்ன் தான். என்ன கலர் தீம்ல மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துட்டு பெருசா வேற எந்த அப்டேட்ஸுமே கொடுக்காம மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, GPS நேவிகேஷன் ஏதாவது கொடுக்குறாங்களோ 150cc அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. வண்டி 1,41,000 நம்ம மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. கிக்ஸர் 150. இதுலயே SF மாடல் பாத்தீங்கன்னா இன்னுமே பிரைஸ் அதிகமாகுது. இதுலயே 250ல பாத்தீங்கன்னா நார்மல் கிக்ஸரும் அதுக்கப்புறம் SF மாடல் அப்படின்னு சொல்ற ஸ்போர்ட்ஸ் மாடலும் அவைலபிளா இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த 4 பைக்குகள்லையுமே இது வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள பெருசா சொல்லிக்கிற அளவுக்குல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. சுசுகி நம்ம மார்க்கெட்ல 4 வீலர்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மார்க்கெட்ல நம்பர் 1 பிளேசஸ்ல இருக்காங்க. ஆனா 2 வீலர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ஆக்சஸ் மட்டும்தான் அவங்களோட பேக் போனா இருக்குதே தவிர பைக்குகள்ல எந்த அளவுக்குமே சேல்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். கிக்ஸர் பைக்குக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்து மார்க்கெட்ல ஒரு பவர்ஃபுல்லான மிஷினா இதை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸ்லி சுசுகி கிக்ஸர் நம்ம மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு காம்படிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஏன் சுசுகி கம்பெனி இதை அப்டேட் பண்ணாமே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் எனக்கும் தெரியல. லிஸ்ட்ல 2ஆவதா பார்க்க போறது ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட் தான். ஹோண்டா எக்ஸ்பிளேட் சீரீஸாவே சீக்கிரமாவே டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. சேல்ஸ் நம்பர்ஸ் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பைக்கை ஸ்டில் கண்டினியூ பண்ணி ஹோண்டா கம்பெனி சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,38,000 இந்த பிரைஸோட பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பைக் நல்ல பைக் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய விஷயங்கள்ல ஹோண்டா இந்த பைக்ல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சீட்டரா கொடுத்துருக்கிறதுனால ஃபேமிலி யூஸ்க்கு வந்து இந்த பைக் உண்மையிலுமே நல்லா இருக்குது. பட் ப்ராப்ளம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைன்ல எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாம இன்ஜின் அதுக்கப்புறம் ஸ்பெக் டீடைல்ஸ்ல வேற ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாடல்ல கலர் தீம்ஸை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைன்ஸை வந்து பண்ணியிருக்காங்களே தவிர அதாவது ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளேட்ல அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சோ மேபி நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி பைக்குகள் வந்து அந்த அளவுக்கு சேல் ஆகாதோ அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ ஹோண்டா என்னமோ தெரியல. அதனாலேயே இந்த பைக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊசலாடுற நிலைமையில இருக்கிறதுனால பெருசா கண்டுக்காமையே விட்டுட்டாங்க. லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற பைக் பஜாஜ் அவெஞ்சர் தான். ஸோ அவெஞ்சர் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ஸ் அதாவது 160cc நம்ம மார்க்கெட்ல இருக்கு. அது 1,41,000 நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பஜாஜ் அவெஞ்சர் அப்படின்னு சொன்னோம்னாவே நிறைய பேருக்கு அதாவது இப்போ இல்லை முன்னாடி நான் சொல்றேன் ஒரு 5 to 10 இயர்ஸ் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு க்ரூசர் மாடல் பைக்கா இருந்துச்சு. நிறைய ஷார்ட் பர்சன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு ஷார்ட் பர்சன் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவெஞ்சர் பைக் வந்து நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதனாலேயே என்னமோ தெரியல இந்த பைக் பார்த்தீங்கன்னா டீசென்டான சேல்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. ஆனாலுமே இந்த பைக்குக்கு பஜாஜ் கம்பெனில இருந்து பெரிய அப்டேட்ஸ் வந்து எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பைக் பார்த்தீங்கன்னா 160 220cc வந்து கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஸ்ட்ரீட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே இருக்குது. க்ரூஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 220ல மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ மாடர்ன் டைம்க்கு ஏற்ற மாதிரியான சில ஃபியூச்சர்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் எதுவும் சொல்லல. அது இப்போ நிறைய பைக்குகளில் காமனாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி சொல்ற அளவுக்கு விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொஞ்சம் அவுடேட்டடா இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இப்ப மார்க்கெட்ல ஷார்டஸ்ட் பர்சன் வாங்கக்கூடிய பைக்குகள்ல இது முக்கியமான பைக்கா இருக்கிறதுனால இதுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து கொடுங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பல்சர் சீரியஸ்க்கு பாத்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனி ரொம்ப மெனக்கடுறாங்க. அதுக்கு வந்து நான் குறை சொல்லல. அதே டைம்ல இந்த மாதிரி நிறைய பர்சன் இம்ப்ரெஸ் பண்ண பஜாஜ் அவெஞ்சர் பைக்கையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஒப்பீனியன் கூட.
லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது பிஎம்டபிள்யூட G310 அப்படிங்கிற சீரியஸ்ல வர்ற R ஆகட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறம் GS ஆகட்டும், இல்ல இதுல பிஎம்டபிள்யூல இப்ப புதுசா வந்திருக்க RR310 ஆகட்டும். அதாவது இந்த பைக்குகள் எல்லாம், அதாவது 310 சிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பிஎம்டபிள்யூ தான் இதோட பேஸே. இப்போ அப்பாச்சியில பாத்தீங்கன்னா RTR 310 வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, நேக்கட் ஸ்ட்ரீட் மாடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல்லையும் 310 சிசில வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பேஸான இன்ஜின் எதுன்னு கேட்டீங்கன்னா பிஎம்டபிள்யூட இன்ஜின் தான். இந்த இன்ஜின் சிசில வந்து யூஸ் பண்ற நிறைய பைக்குகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடா இருக்குது. ஒரு 2 to 3 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா G310Rல எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸும் இல்ல. அதே மாதிரி GS310லயும் பெருசா மேஜரான சேஞ்சஸ் வந்து எதுவுமே இல்ல. கொஞ்சம் டிசைன்லயாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேக்கட் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிவிஎஸ் கம்பெனியோட பிஎம்டபிள்யூ கம்பெனி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபரன்சஸாவது கொஞ்சமாவது காட்டணும். இப்போ எதுவும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎம்டபிள்யூ பைக்காக இருக்கட்டும், டிவிஎஸ் ஆகட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி மாடலில் வச்சிருக்காங்க. என்ன கலர் தீம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குதே தவிர சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டிஃபரன்சஸ் காட்டணும்ல. என்ன டிஃபரன்சஸ் காட்டுறாங்கன்னா ஒரு 20,000 டிஃபரன்ஸ் காட்டுறாங்க பிஎம்டபிள்யூ பைக்ல. பட் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இல்லை. பிராண்ட் வேல்யூக்காகவே நீங்க 20,000 அதிகமாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் பிஎம்டபிள்யூ கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அப்டேட்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல. ஏன் இந்த 310 சிசி செக்மெண்ட் வந்து நான் இவ்வளோ அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு பிஎம்டபிள்யூ பைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையா இருக்கும். கார் தான் வாங்க முடியல, பிஎம்டபிள்யூல பைக்காவது வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல சாய்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ஒரு பிஎம்டபிள்யூ பைக் எதுன்னு கேட்டீங்கன்னா 310 சிசி செக்மெண்ட்ஸ் மட்டும்தான். இதுல ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல ஒரு நல்ல பைக் எடுக்கணும், அதாவது எனக்கு ரொம்ப பட்ஜெட் எல்லாம் அதிகமா தேவையில்லை, ஒரு மினிமம் பட்ஜெட்ல இருந்து என்னோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்கு நார்மலாவே 1.5 இருந்து 2 lakh வரைக்குமே இப்ப பட்ஜெட் போயிருது. பிஎம்டபிள்யூ பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 வந்து இன்க்ளூட் ஆகுது. அதாவது நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சத்துக்குள்ள வாங்கிடலாம். சோ ஒரு மிடில் கிளாஸ் வந்து அஃபோர்ட் பண்ற பிரைஸ்ல, அதாவது இஎம்ஐ போட்டாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆசையோட நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இந்த 310 சிசில ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்து பயங்கர இம்ப்ரெசிவா நம்ம மார்க்கெட்ல இறக்குனாங்கன்னா இன்னும் அடிபொலி அப்படிங்கிற அளவுக்கு 310 சிசி செக்மெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்ல வளம் வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ ஓவராலா பார்க்கும்போது என்னன்னா, இது எல்லாமே நல்ல பைக்குகள் தான், இதுல குறை சொல்ற அளவுக்கு பெருசா எந்த விஷயமும் இல்ல. பட் ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்து மார்க்கெட்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னன்னா டிசைன்லயும் சரி, இன்ஜின்லயும் சரி, நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பைக்குகள் எல்லாம் இப்போவுமே காம்படிஷன்ல நல்லா ஹெவியா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் எதா இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.